மைக்ஸா மீடியா நேயர்களுக்கும் உண்டான நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நமக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. இவர உங்கள்ல பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு நடிகர், அப்கமிங் டைரக்டர். அத தாண்டி இன்னும் நெறைய நெறைய பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நபர். டான்சர் அப்படிலாம் கூட நெறைய விஷயங்கள் இருக்கு. இவர நீங்க நெறைய பேர் பார்த்திருப்பீங்க நெறைய மூவிஸ்ல. அடே ஆமா இவரு அந்த மூவில பார்த்தோமே, இந்த மூவில பார்த்தோமே அப்படின்றதுலாம் இருக்கும். அந்த ஒரு தாட்டோட அவர் யாருன்றத அவர் வாயிலே கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் மிஸ்டர் மாறன் கார்த்திகேயன். நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பரா. ஓகே. என்னென்ன படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க? உங்கள பத்தின ஒரு இன்ட்ரோ குடுங்க. இப்போ லாஸ்ட்டா வந்து விடுதலை 2ல. எஸ். விடுதலை 1, விடுதலை 2, தங்கலான் ஏன்னா நான் எதனா சொல்லலன்னா அப்புறம் உங்கள பத்தி எனக்கு தெரியல நெனச்சுருவேன். அத தாண்டி ரப்பர் பந்து, சார்பட்டா சார்பட்டா பரம்பரை. இந்த மாரி நெறைய படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன ரோல் அப்டின்னாலும் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட்ட குடுக்கக்கூடிய ஒரு பெர்சனா, அந்த சீனுக்கு அந்த போர்ஷனுக்கு இவரு வந்தாருப்பா, ஏதோ ஒண்ணு நடந்துச்சு அப்டிங்கிற மாரியான ஒரு ஃபீல் குடுத்துட்டு இருக்கீங்க. சினிமாவுக்குள்ள நீங்க என்ட்ரான விஷயங்கள், அந்த பயணங்கள் அத பத்திலாம் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி, வெற்றிமாறன் அவர்கள் அப்டின்னு எடுத்துட்டாலே ரசிகர்கள் கொண்டாடும் ஒரு இயக்குனர் அப்டிதான் சொல்லணும். ரசிகர்கள் கொண்டாடும் தலைவர், ஹீரோ அதெல்லாம் தாண்டி ஒரு இயக்குனர கொண்டாடுறாங்க அப்டிங்கிற ஒரு டெம்ப்ளேட்குள்ள வச்சு ரசிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு இயக்குனர் அப்படின்னா வெற்றிமாறன் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருமே விமர்சனங்கள் இருக்கும். நீங்க சொன்ன மாரி. அ ஜேம்ஸ் கேமரூன் பண்ணாலுமே அது கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒரு ஆட்கள் இருப்பாங்க. பட் பெருவாரியான கிரிட்டிசிசம்ஸ் விமர்சனங்கள் விடுதலை 2க்கு வந்ததுக்கான ஒரு பர்ட்டிகுலர் ரீசன் இதுவா இருக்கலாம் எனக்கு தோணுது அப்படிங்கிறது என்ன? ஆ, நீங்க கேட்கறத பார்த்தா படம் வந்து சரியா போகுது அந்த மாரி சொல்ல. இல்ல இது சரியா போகலன்னு தான் நான் சொல்ல. எனக்கு புடிச்ச படம்னு தான் நான் சொல்றேன். படம் எப்படி போச்சுன்றது விமர்சன ரீதியா உங்களுக்கு தெரியும். பட் பர்ட்டிகுலரா இந்த ஒரு ரீசனுக்காக மக்களுக்கு வந்து ஏத்துக்கக்கூடிய ஏன்னா இதுவரைக்கும் அவர் எடுத்த எந்த படமுமே இதுவரைக்கும் நெறைய படங்கள் எடுத்தலன்னு வச்சுக்கோங்க. வெற்றிமாறன் வந்து ரொம்ப சூஸியா, ரொம்ப டைம் எடுத்து, ரொம்ப அழகா செதுக்கி, ஒரு ஒரு படமும் வெற்றிமாறன் சார் படமா அப்படி இருக்கும்டா! அப்படின்னா ஒரு 5 படமோ, 6 படமோ, 7 படமோ எடுத்திருக்காரு அப்படின்னா, அந்த படம் பேசும். நின்னு பேசும் அப்படிங்கிற மாரி. அந்த ஒரு விஷயம் குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கிறது தான் இந்த கேள்வி வருது. இல்லன்னா இந்த கேள்வி வரப்போறதில்ல. படம் வந்து ஒரு வாரம் மீடியா ஃபுல்லா அத பத்தி பேசினாங்க. எஸ், எஸ், எஸ். பேசினாங்க. கண்டிப்பா பேசலாம். அப்ப எப்படி குறையும்? இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, மற்ற படங்களுக்கு வெற்றிமாறன் சாரே பண்ண மற்ற படங்களுக்கு இருந்த அளவுக்கான வரவேற்பு குறைஞ்சிருச்சோ! அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல. அதில தானே கிரிட்டிசிசம் வருது. அந்த படத்த பத்தி விமர்சனம் வருதோ இல்லையோ, அந்த படத்த பத்தி தொடர்ந்து விவாதத்துக்கு உள்ளாகுறோம். அந்த படத்துல கருத்துக்களும், அந்த உடைய திரைக்கதை என்ன அந்த விவாதத்த விடுதலை 2 படம் ஏற்படுத்தியிருக்கு. அப்ப அதுவே வெற்றி தான். நீங்க அத வந்து திரும்ப திரும்ப அதுக்குள்ள கொண்டு சேர்க்காதீங்க. அந்த அந்த ஜோனுக்குள்ள போகாதீங்க. எங்க எங்கள் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இன்று வரைக்கும் இப்பவுமே தொடர்ந்து வெற்றி பெறலை கொடுக்குற ஒரு ஆளுமை, மிகப்பெரிய ஆளுமை தான். அடுத்து வர படமும் வெற்றி படமா தான் குடுப்பாரு. நம்போ நடிக்கிறோம். அத தாண்டி நம்ம என்ன கத்துக்கிறோம் அதுல ஒரு இயக்குனருக்கு நம்ம என்ன கத்துக்குறோம்? அவருக்கு நம்ம என்ன கத்துக்குவோம்னா, நம்மலாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். லொகேஷன் பார்ப்போம். முன்னாடி போயிட்டு இது இப்படிலாம் யோசிப்போம். அதெல்லாம் அப்படி இல்ல. போய் ஸ்பாட்ல உட்காந்து எழுதுவாரு. அதுக்கப்புறம் கம்போசிங், ஸ்டேஜிங் பண்ணி அத சூப்பரா ஒரு அவுட்புட் கொண்டு வருவாரு. அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அப்ப நம்ம என்ன ஆகுதுன்னா, ஆ வடிவேலு சார் சொல்ற மாரி நீங்க நடிச்சதுக்கு அப்புறம் வேற எவனாச்சும் தாங்கும்டா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மாரி சார் படத்துல நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா, நீ எந்த படத்துல வேணா ஒர்க் பண்ணலாம் போயிட்டு. இப்ப நான் எந்த டேரக்டர்லயும் ஒர்க் பண்ணலாம் ஈஸியா. உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் கிடைக்கும். அவ்ளோ கான்ஃபிடன்ட் குடுப்பாரு. அந்த விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப அ நம்மள நம்மள மோட்டிவ் பண்றதுமே வந்து சூப்பரா இருக்கும் அவர் சொல்லும்போதெல்லாம். "டேய் டேய் அது இப்படி அப்படி பண்றான்." அப்ப நம்ம தவறு பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபியர் இருக்கும். அவர் மேல தப்பு பண்ணிட்டோம்னா டேக் மேல டேக் போகுமே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் யோசிக்கும்போது, சார் சிரிப்பு "அடேய் அது எப்படி பண்றாரு?" போனா அவர் சொல்லும்போது நமக்கு அந்த கான்ஃபிடன்ட்லாம் வந்துரும். அப்போ எதிர்ல இருக்கிறது ஒரு ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு நினைக்கும்போது, அப்ப நமக்கு இன்னும் அந்த ஃப்ரீடம் சேதனாவுமே அந்த ஃப்ரீடம் குடுப்பாரு நான் ஹீரோ. ரொம்ப அ கத்தி குடுத்து வேலை வாங்குவாரு. நெறைய விஷயம் எனக்கு நெறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. "டேய் இது இப்படி பண்ற, இப்படி பண்றா ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதடா. டயலாக்ஸ் மட்டும் நீ வந்து படிக்காத. அது கன்டென்ட்ட முழுசா படிச்சுட்டு, அந்த கனலுக்குள்ள போயிட்டு டயலாக் பேசு. இன்னும் ஈஸியா இருக்கும் பாரு." அப்படின்னு நெறைய டூல்லாம் குடுத்துருக்காரு நடிக்க. அந்த மாரி அவரு தான் பண்ணணும்னு அவசியமே இல்ல. அவர் பண்ணாரு இல்லையா? பழைய சினிமா இல்லங்க. சும்மா அந்த பழைய சினிமாவா இல்லைங்க. அந்த கிரேட் பிரிச்சு பார்க்குறது, ஆர்டிஸ்ட்ல பெரிய ஆர்டிஸ்ட். ஆனா எந்த ஆர்டிஸ்ட்டுமே இப்ப யாருமே அப்படி இல்ல. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே தெரியுதா? இப்ப எல்லாருக்குமே தெரியுது. எல்லாருக்குமே வந்து எல்லாமே புரியுது. என்னாலயும் வாழை மலர் புனைய முடியும். ஓகே. இது மாரி சொல்லல சார். கலாய்க்கிற சார் அது. கலாய் நடிகையும் நல்ல ஒரு எதுக்குன்னா, இல்ல நீ அனுபவத்துக்கு நானும் வாழை மாரி ஒரு படம் பண்ண முடியும்னா, அப்படிதான் இருக்கு. அப்படி சொல்லுண்ணா. அந்த வாழையில அவ்வளோ வலி சொன்னாரு இல்லையா? அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு வலிய சொன்னாரு. அந்த மாரியான அனுபவம் மாரி சார் வந்து அவருடைய வாழ்க்கையில எவ்வளோ அனுபவம் பட்டு ஒரு வாழை படம் கொடுத்து, தன்னோட ஒரு லைஃப்லயே வந்து ஒரு இயக்குனருடைய பயோகிராஃபிய தானே எடுத்து இத்தடித்த ஒரு டேரக்டர் யாருன்னா அவரு மாரி சார் தான். கண்டிப்பா. அந்த அந்த மாரி ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஆள். அந்த ஏற்றத்தாழ்வுலாம் இப்ப இல்லங்கிறீங்க சினிமாவுல. ஐ மீன் முதல்ல கேட்ட கேள்வியிலேருந்து டிராவல் பண்ணி வந்ததுனா, நீங்க மேபி மறந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட் அத பத்தி பேசிட்டு இருந்தீங்க. எது 7 அந்த மாரி இல்ல.
பட் ஆனா இப்போ ரீசென்ட் டேஸ்ல ஒரு கிரிட்டிசிசம் போயிட்டு இருக்கு. இயக்குனர்கள் மத்தியில சாதிய ரீதியான தேர்ந்தெடுப்புகள் நடக்குது. ஆர்டிஸ்ட் இந்த கம்யூனிட்டி அப்படின்னா உடனே எடுத்துக்கிறாங்க. அவங்க ஒரு சப்போர்ட்டிவா அதாவது எளிய மக்கள் அப்படிங்கிறத தாண்டி சமுதாய மக்களுக்காக ஒரு ஒரு செலக்ஷன் லிஸ்ட் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வந்து ஸோ அது வந்து உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கா? அத பத்தி சொல்லுங்க. அப்பலாம் இல்ல. நீங்க நடிக்கிறானா? நடிக்கிறவங்கலாம் அதே தான். நான் நடிக்கிறேன். லுக்கும் நமக்கு அந்த கதாபாத்திரம் கரெக்ட்டா இருக்கானா அவன்? நல்லா பெர்ஃபார்ம் பண்றானா? நல்லா பண்ணுவானா? அந்த கான்ஃபிடன்ஸ் தான் மேட்டர். இங்க வந்து நான் பார்க்கல. அந்த மாரி கேஸ்ட்ட பார்த்துலாம் இல்ல. அது இன்னொன்னு சொல்ல மறந்தேன். அ ஒருத்தர் ஒருத்தனுடைய முன்னேற்றத்த அவங்களுடைய கேஸ்ட்ட வச்சோ, இல்ல அவங்களுடைய நிறத்த வச்சோ, உருவத்த வச்சோ தடுக்கவே முடியாது யாராலயுமே. அவங்ககிட்ட பொட்டன்ஷியல் இருந்ததுன்னா, அவன் வெல் டேலண்டட்னா, நல்ல ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா, நிச்சயமா அவன் வந்துருவான். தமிழ் சினிமாவுல இப்ப நீங்க பார்க்குற விஷயங்கள் ரொம்ப புதுமையா இருக்கு. டிஃபரெண்ட்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு இன்னும் டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள். இல்ல இதெல்லாம் இன்னும் வரல. இன்னும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆஸ் அ டைரக்டரா, ஆஸ் அ ஆக்டரா உங்களுக்கு தோன்ற விஷயம். லைஃப் சொன்னா என்ன ஆகுது? டைம் எடுக்கும். ஆனா நீங்க வாழலாம் கரெக்ட்டா. ஓ அதான் ப்ரொடியூசருக்கு எதிரான கஷ்டம் தானே. டே ஆகலாம், ஹவர்ஸ் ஆகலாம். ஸோ இந்த லைவ் சவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நமக்கு மேபி டப்பிங் செலவு குறைக்கலாம். ஒரு 1 டேக்லயோ 2 டேக்லயோ எடுக்க வேண்டிய ஒரு சீன் 30 டேக் வாங்குது, 40 டேக் வாங்குதுன்னா, அது ப்ரொடியூசருக்கு லாஸ் தானே. அது தயாரிப்பாளருக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தாதா அவங்களுக்கு? அது இல்லப்பா அப்படிங்கிற மாரி. அப்படி நீ அப்படி யோசிக்கக்கூடாது. லைவ் சவுண்ட் வந்து அ நீங்க நீங்க ஒரு ஸ்கிரிப்ட்ட ரைட் பண்றீங்கன்னா, ரைட் பண்ண ஸ்கிரிப்ட்ல அ நீங்க ஒரு வாழ்வியல எழுதி, நீங்க ஒரு ஒரு வாழ்க்கைய சொல்லணும்னு நெனச்சிருப்பீங்க. அது லைவ் சவுண்ட் அப்படி இருக்காது. நீங்க டப்பிங்ல போயிட்டு மைக் முன்னாடி நடிச்சு முடிச்சுட்டு, அங்க நீங்க கொண்டு வர ட்ரை பண்ணுவீங்க. ஆனா ஒரு 80% தான் வரும். எனக்கு ஒரு மிகப்பெரிய சினிமாவ நீங்க சொன்னா எது எது மாறணும், இதுவும் வந்து மாறணும்னு தோணுச்சு எனக்கு. என்னன்னா, அ ஒரே படத்துல போய் 300,00,00,000 கொட்டுறது. ஒரே படத்துல போய் அது பண்ணலாம். யாரு தேர்ந்தெடுக்க குறிப்பிட்டீங்க? நான் எந்த படத்தையும் குறிப்பிடல. பொதுவா சொல்றேன். ஏங்க 75 கோடின்றத எனக்கு மலைப்பா இருந்துச்சு. பாட்டு ஒரு 4 சாங் 5 சாங்க்கு 75 கோடி. அதுதான் என்ன சொல்றேன்னா, தமிழ் சினிமா அப்படிதான் க்ரோத் ஆயிட்டு இருக்கு இன்னி வரைக்கும். புது டைரக்டருக்கு வந்தா வோட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ். பெரிய டைரக்டருங்க வந்து இப்போ எல்லாமே புஷ்பா மாரி 1800 கோடி, 700 கோடி எடுக்கணும்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்படி ஒரு படம் 1700 கோடி வச்சு எல்லாருமே 1700 கோடி படம் பண்ணா, அப்போ யங்ஸ்டர்ஸ் டைரக்டர் எப்படி மேல வருவாங்க? அவங்க எப்படி இண்டஸ்ட்ரி எப்படி அ அந்த இயங்கியல் எப்படி இருக்கும்? அது இருக்காதுல்ல. அதெல்லாம் மாறணும். சினிமால அதுவும் ஒண்ணு மாறணும். சூப்பர், சூப்பர். நிறைவா ஒரே ஒரு கேள்வி. வெற்றிமாறன் அவர்களோட இன்ஸ்பிரேஷன்ல அவர் பேர்ல வந்து கொஞ்சம் மாறன தூக்கி, மாறன் கார்த்திகேயன்னு வச்சிருக்கிறதுனால கேட்கிறேன். அவரு பண்ணக்கூடிய படங்கள் இதுக்கப்புறம் இந்த படத்துக்காக வெறித்தனமான வெயிட்டிங் அப்படின்னா, ஆடியன்ஸ் மத்தியிலருந்து வடச்சென்னை 2 நீங்க கொஞ்சம் நெருங்கி பழகியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நெறைய இருக்கும் மேபி. இனிதான் பேசுவோம். ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. ஸோ அந்த மாரி நீங்க செட்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? வடச்சென்னை 2 பத்தி? அந்த படம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அவரு செட்ல வந்து என்ன படம் இருக்கோ, அத பத்தி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுவாரு. அவ்வளோதான். அத பத்தி மட்டும் தான் பேசுவாரு. அரச புருஷன்லாம் காதுக்கு வந்து இல்ல அதெல்லாம் பேசவே மாட்டாரு. அவரு அத பத்தி பேசவே மாட்டாரு. ம். அதுதான் அவர் நான் யோசிச்சதே இல்ல. எங்கேயுமே பேசல. அவர் வந்து விடுதலை 2 படத்த டயலாக் போர்ஷன்ஸ் எப்படி கொள்ளலாம், அது எப்படி ரியாக்ட் பண்றோம், ஆர்டிஸ்ட் ரிக்வெஸ்ட் அதான் பேசுவாரே தவிர, மத்த அடுத்து பண்ண போற படத்த பத்தி அவர் யோசிக்கவே மாட்டாரு. ஏன் அந்த ஆடியோ லான்ச் ஈவென்ட்ல அவ்ளோ கோவமா இருந்தாரு? என்ன பிரச்சனை? அ படம் வந்து முழுசா எடுக்கிறதுக்கு டைம் குடுங்கன்ற ஒரு ப்ரெஷர் ப்ரொடியூசர் சைட்ல இருந்து இருந்துச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அ அ ஏரியிலருந்து எல்லாரையுமே ஒரு மாரி கடிஞ்சுக்கிட்டு, கோவமா பேசுறது எல்லாமே விஷுவலா தெரிஞ்சது. பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. என்ன அங்க என்னதான் நடந்துச்சு இன்சிடென்ட்? நான் உங்கள திட்டுறேன். ஓகே. நீங்க ரியாக்ட் பண்றீங்களா? இல்ல நான் ரியாக்ட் பண்ணுவேன். கண்டிப்பா ரியாக்ட் ஏன் பண்றீங்க? ஏன்னா எனக்கு கோவம் வருது ரியாக்ட் பண்ணுவேன். என்ன எதுக்கு திட்டுறீங்கன்னு கேட்பேன். இப்ப எங்க அண்ணன் என்ன திட்டுறாரு. ஓகே. நான் ரியாக்ட் பண்ணாலும் கோவப்படுவேனா? அது பர்சனலா எடுத்துக்கணும். புரியுது. எடுத்துக்க மாட்டேன். இது மாரி அவரு என்ன என்ன சார் பத்தி அவர் திட்டுவாரு. அது எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. திட்டுவாருங்க. பொது மேடையில கொடிப்பேட்டையில பொது மேடையில நீங்க அத பேசுறது தவறுன்னு சொல்றீங்கல்ல. அவர் ஒண்ணும் கோபம்லாம் படல. அவர் வந்து அ எல்லாரையுமே குறிப்பிடணும்னா எவ்வளோ ஆயிருக்கும்? இட்ஸ் ஓகே. அது அது அவர் பர்சனலா வந்து அங்க என்ன ஆச்சுன்னு அவருக்கு தான் தெரியும். அவர் வந்து அந்த மாரி கடிந்து கொள்ற அளவுக்கு கிடையவே கிடையாது. ஓகே. அவர் அப்படி கிடையாது. அவருடைய அசிஸ்டன்ட்ஸ்க்கு இன்னி வரைக்கும் அவர் வந்து அவ்ளோ பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நமக்கு தெரியுமா? இடம் வாங்கி குடுத்துருக்காரு. அப்படியா? இது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு ஜெகதீஷ் சார் இன்டர்வியூ பாருங்க. அவரு கூட ஒரு இன்டர்வியூ குடுத்துருப்பாரு. பாரு. அது வந்து அவங்க இடம் ஒவ்வொரு அரசியல்வாதியும் இடம் வாங்கி குடுத்துருக்காரு சூப்பர். செங்கல்பட்டு பக்கத்துல 2, 3 சென்ட் அரசு வாங்கி குடுத்துருக்காரு. ஓகே. ஓகே. அது ஜெகதீஷ் சார் சொன்னது தான். அதுக்கப்புறம் வந்து நெறைய பண்ணியிருக்காரு. இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. ஓகே. ஓகே. இது எந்த அரசியல்வாதிக்கும் தராத சம்பளம் அவர் குடுக்குறாரு. சூப் சூப்பர். அப்படி பார்த்து பாருங்க அரசியல்வாதிலாம். அவர் எழுத்து பார்த்துப்பாரு. ஓகே.
ஏன்னா இப்போ நான் வந்து உரிமையில சில விஷயங்கள் இத பண்றான்னு சொல்றதுலாம் நீங்க கண்ணீர் எனக்கு புரியல. அது நான் இல்ல அதாவது ஆல்ரெடி அந்த மேடையில இப்போ நீங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு பெரிய டைரக்டரா இருக்கேன். என்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கு. இல்ல நீங்க ஒரு பெரிய டைரக்டர், நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஈவென்ட் முடிஞ்சு கடைசியா அந்த ஏடிஸ்லாம் கூப்பிட்டு ஒரு ஒரு அதுதான் இதுக்கப்புறம் அது சக்சஸ் மீட் தவிர வேற எதுவும் வைக்க போறதில்ல. ஸோ இந்த படம் இப்படி உருவாகியிருக்கு அப்படின்னா, அதுக்கு இவங்க சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவங்களோட நேம்ஸ சொல்லி அவங்களுக்கு ஒரு அட்ரஸ் குடுக்குறது வேற. மீன் புடிச்சு கையில குடுக்குறதுன்றது வேற. மீன் பிடிக்க கத்துக் குடுக்குறதுன்றது வேற. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்ட தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்றத சொல்றேன் நானு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இதுல ஜோதி. அந்த இசை வெளியீட்டு விழாவுல எல்லாருடைய பேரையும் படிச்சாரு. எஸ். லிஸ்ட் ரொம்ப பெருசா இருந்துச்சு. உண்மதான். படிச்சாரு. அத படிச்சோம். ஏன் படிச்சாரு அப்படின்னா, அது அங்க டைம் இருந்தது. அங்க நேரம் இருந்தது. இங்க நேரமின்மையின் காரணமாக ஆல்ரெடி வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அ அதனால அத வந்து தவிர்த்தா தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ நான் வடச்சென்னை பத்தி கேள்வி கேட்டா நீங்க கன்க்ளூட் பண்ணவே இல்ல. வடசென்னை 2 ஹேப்பனிங்கா இல்லையா? நடக்குமா? நடக்காதா? சார் தான் தெரியுங்க. எனக்கு தெரியாதுங்க. அது நான் எப்படி சொல்ல முடியும்? அது அவர்னா ஹி இஸ் அ ரைட்டர் அண்ட் ஆக்டர். அவருக்கு தான் தெரியும். அவர் பண்ணுவாரா? பண்ணலையா? அவர் தான் ஓ பெரிய விஷயங்கள எங்களோட ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. உங்களோட டைம் ஒதுக்கி எங்களுக்காக பேசுனதுக்கு. ஐ திங்க் இந்த இன்டர்வியூ நல்லா இருந்ததுன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு தெரியும். தேங்க் யூ. ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் இதே மாரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு அடைந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கூட. நன்றி.